ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், அவர் என்னை கண்டுக்கல, அவர் என்னுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் தரமாட்டாரு, சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் காரியங்கள் நடக்குது, இது ஏண்டவரே நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஒரு சம்பவத்தை கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னா அதில் 1000 அர்த்தங்கள் உள்ளடங்கியிருக்கும். ஒரு சத்துருடைய வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், நம்மளை கொண்டு போகிறார் வச்சுக்கோங்க. நம்ம கொண்டு போகிறார், கண்டிப்பாக நமக்கு போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை, நம்ம போகிறோம். இப்போ நாம் நினைக்கக்கூடாது, ஐயோ நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், பாருங்கள் எப்படியோ பிசாசு என்னை இங்கே இழுத்துட்டு வந்துட்டான், ஆண்டவர் சும்மா நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்காம அப்படியே கை விட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவருங்க கொண்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்த, தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு மத்தியில் கடந்து வர பண்ண, தேவனுடைய நியாயத்தீர்ப்பை என் சம்பத்துக்கும் என் சம்பத்து அல்லாதவைகள் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் அதை காண்பிப்பதற்கு. இப்போ நீங்கள் பிள்ளையாமுடைய விஷயத்தில் பாருங்கள், அவன் 7 பலிபீடம், 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள், இதெல்லாம் 7 அவன் வச்சு பலி செலுத்தி காத்திருக்கிறான். கர்த்தர் அவனோடு பேச வராரு. அவன் நிமித்தம் பார்க்க போகிறான். அங்கே நிமித்தம் பார்க்க போகும்பொழுது அங்கே கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். இடைப்படும் போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? யாக்கோபை பாடுறா, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாய் அருமையாக இருக்கிறதுன்றான். அவன் பார்க்குறான், சபிக்க வந்தவன் இப்போ என்னென்னா சபிக்க முடியல, ஆசீர்வதிக்கிறான். பரவி பாய்கிற ஆறை போல, அபகர மந்தை போல. அவனுக்கு விமர்சனம், ஐயோ அழகாக சொல்லி தர்றாரு கர்த்தர் அவன்கிட்ட. அவன் அப்படி பார்த்து கர்த்தரை துதிக்கிறான். அப்புறம் பார்த்தான், பாலாக்கு சொல்கிறான், ஏய் நீ இங்கே ஆசீர்வதிச்சது போதும், அங்கே வா, அங்கே ஆசீர்வதிச்சது போதும், இங்கே வா, நீ எதுவும் ஆசீர்வதிக்கணும், வீட்டை பார்த்து ஓடிப்போ அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். அவருக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் இருக்கிற அந்த ஆர்வமும் சந்தோஷத்தை மேலே வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தான் புலம்புகிறோம், என்னை கைவிட்டாருன்றோம், எனக்கு உதவி செய்யலைன்றோம், எனக்கு அதை பண்ணலை இதை பண்ணலை இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை, ஐயோ ஆச்சுரா பூச்சரா கிச்சரான்ட்டு இருக்கான். இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்மை நாம் அவரை நேசித்து அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னாலே நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நம்ம மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்பதை நாம் பல காரியங்களில் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் சோர்ந்து போகாதபடி இருக்கத்தான் பிள்ளையாமுடைய சம்பவத்தை கர்த்தர் இங்கே சொல்லி கொடுக்குறார். அவன் முந்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று கண்ட பொழுது அந்த வசனம் சொல்லுது, அவன் முந்தி நிமித்தம் பார்க்க போனதை போல போகாமல் பெயோரின் குமாரனாகிய பிலேயாம் வசனித்து சொன்ன வார்த்தைகள் என்று கீழே வருகிறது. இப்போ அவனால் இஸ்ரவேலை சபிக்க முடியல, மாறாக ஆசீர்வதிக்கிறான். அவன் யோசிக்கிறான், எப்படியாவது இஸ்ரவேலை சபிச்சிடணும், எப்படியாவது இஸ்ரவேலை சபிச்சு நமக்கு கொடுக்குற கூலியை, அந்த என்ன கூலி, குறி சொல்கிற கூலியை, நிமித்தம் பார்க்குற கூலியை வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ஒரு வேலை பார்த்தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா பரிசுத்தமாக வாழுகிற ஜனங்களை, பரிசுத்தமாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை
பரிசுத்தமாக வாழ்கிற கர்த்தருடைய ஜனங்களை உண்மையாக இருக்கிறவங்கள ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சோடனே அப்போ இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். நம்மால் என்ன சொல்கிறான்? பிழையாம அந்த ஜனங்களை பாவம் செஞ்சு வச்சுட்டா கர்த்தரே அடிப்பார்ப்பா. அந்த ஜனங்களை நம்ம பாவம் மட்டும் செய்ய வைக்கணும். என்ன சொல்கிற அப்படின்ட்டு இவன் மோவாபின் ராஜாவாகிய பாலாக்குக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகிறான். என்ன ஐடியா கொடுக்குறான்? வாலிப பிள்ளைகளெல்லாம் கூப்பிடு. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோவாபிய ஜாதிகள் அவங்களுடைய வாலிப பிள்ளைகள் ட்ரெஸ் கோடு இதெல்லாம் திருவிழானாக்கா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு கோயில் திருவிழாவில் நடக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அப்போ இவன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? நீங்கள் ஒட்டு மொத்தமாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ பிள்ளைகள் சேர்க்க முடியுமா திரட்டி எல்லா பிள்ளைகளும் கையிலையும் பலகாரத்தை செஞ்சு கொடு, எல்லாம் விருந்து பண்ணுங்க, ஸ்வீட்டு கிவிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க, செஞ்சு தட்டில் அடுக்குங்க. அடுக்கி அந்த பலகாரத்தோடு நடந்து வந்து இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு பக்கத்தில் அங்கே மோவாபின் தேசத்தில் ஒரு விழா கொண்டாடுங்க. உங்கள் விற்கிறதுக்கு சிலையெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சு ஒரு விழா கொண்டாடுங்க. இவன் பார்ப்பான், அங்கேருந்து இது பட்டிக்கடை முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படியே உத்து பார்ப்பான். அவனை கூப்பிடுங்க, ஹேய் வாயா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பலகாரத்தை கொடுங்க. அந்த பலகாரத்தை கொடுத்தா அவன் அந்த பலகாரத்தை தின்னதே கிடையாது. ஏன்னா எகிப்துலேருந்து அவன் வெளில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வருஷ கணக்கில் சுற்றி தெரியிறான் வனாந்திரத்தில், அவனுக்கு சாப்பிட வேணும். இந்த பலகாரத்தை கொடுத்தோன்னே நம்மளால் ஐயோ சூப்பராக உட்காந்து கப்புன்னு பலகாரத்தை ஒவ்வொன்றா எடுத்து முழுசாக அமைக்கி தள்ளுறான். ஏன்னா காடையை நம்மால் முழுகினாள், மூக்கு வழியாக காடை எட்டி பார்த்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ இவன் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பான்? நல்லா சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணுங்க சொல்லுது, இதெல்லாம் சாப்பிட்டல நாங்கள் உனக்கு ஃப்ரீ. இவளுக்கு மண்டையில் மசாலா கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு, நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்காம பரவாயில்ல வா அப்படின்னு பெண்களோடு விபச்சாரம் பண்ண வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தது தான் தாமதம். கர்த்தருடைய கோபம் இறங்கி இந்த பிழையாமல் சாதிக்க முடியாதது இந்த பாவம் அவர்களை அழித்து விட்டது. அதனால தான் நம்முடைய வாழ்வில் குறைவுகள், நமக்கு குறைவு வரும்பொழுது நம்ம எங்கே குறைபட்டிருக்கோன்னு பார்க்கணும். அந்த குறைவை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த இடத்துல நான் குறைபட்டிருக்கேன்ப்பா, எனக்கு இந்த குறைவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அகற்றிடணும், அதை எடுத்துடணும். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, இப்போ யாராவது ஒருத்தன் வந்து ஒரு பாவம் பண்ணுறான், ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அது அவளுடைய நேச்சர். சிலர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த பையன் இப்படியெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கி சாப்பிட்றானே, நீங்கள் கண்டிக்கக்கூடாதுன்னா, நோ, இட்ஸ் அ நேச்சர், அவனுடைய நேச்சர். இப்போ அந்த பையன் 10 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருக்கலாம், 12 வயசாக இருக்கலாம். அது இப்போ அப்படி சுற்றி தெரியும் போது அது நேச்சர். இது ஒரு 20-25 வயசில் அது பொம்பளைங்க பின்னாடி சுற்றும் போது அதுவும் நேச்சர் தானே. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு போய் விட்டுட்டு இன்னொரு பொம்பளையோட சுற்றும் போது அதுவும் நேச்சர் தானே. தீமை வந்துச்சுன்னா அங்கே கோபம் வந்துடும், தீமை இல்லைன்னா அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்வில் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு நாம் இருந்தோன்னா நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் இன்றைக்கி கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உன்னையும் உன் தொழிலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உன்னையும் உன்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். சொல்லி பாருங்களேன், ஒரு மாற்றத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் காண்பீர்கள். ஆமேன்.